அன்பு சகோதரர்களே, எங்க ஊர்கள் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? எங்க முன்னோர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். நிச்சயமா துவா செய்யுங்க. எங்களுக்கு முன்னாடி மௌத்தானவர்களை துவா செய்யுங்க. அவர்கள் எங்களுக்கு செய்து தந்த நலவுகள் ஆயிரம் ஆயிரம். எங்க ஊர்களில் எங்கேயாவது வைன் ஸ்டோர் கண்டிருக்கிறீங்களா? லோரி வரும், அப்படியே கொழும்புலேருந்து வரும். வந்தா வைன் ஸ்டோர் வந்து பியர் வேணுமா அரக்கு வேணுமா எல்லாம் இறக்கிட்டு போவாங்க. அது முஸ்லீம் ஊர்களை கடந்து போகும். முஸ்லீம் ஊரை கடந்து போகும், காத்தாங்குடியை கடந்து போகும், ஒளிவில் கடந்து போகும். உங்கள் ஊர்களில் வைன் ஸ்டோர் இல்லை. எங்கள் முன்னோர்கள் எந்த கடையை விற்கவும் இல்லை, கூலிக்கு கொடுக்கவும் இல்லை. எல்லாரும் ஒரு முடிவெடுத்திருந்தோம், நம்ம ஊர் பாதுகாக்கணும்டா இதெல்லாம் கூடாது, ஹராம் ஹராம் தான், எல்லாம் தடுத்தோம், கூடாது என்று நிப்பாட்டினோம், நிறுத்தினோம். அந்த அளவுக்கு அவர்கள் பெரிய படித்தவர்களா இல்லாவிட்டாலும் எங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு ஊரை தந்தார்கள். இந்த ஊருக்குள்ள அதை தேடி பிடிக்காது, குடிக்கிறோம் போய் அடுத்தவர்களை குடிச்சிரு, எங்கேயாவது போ, எங்க ஊர்ல கிடைக்காது. இன்றைக்கு நீங்க பள்ளிவாசல் பக்கத்தில் எந்த அளவுக்கு நாம் தைரியம் இழந்து விட்டோம் தெரியுமா? கேஜி விற்கிறாங்களா? அதை சொல்றதுக்கு நமக்குள்ள உணர்வு இது இல்லை. சுற்றுவா அட ரசூலுல்லாஹ்வே அப்படித்தான் சொன்னாங்க. அவர்கள் பேசுகிற நேரம் பூமாலை போட மாட்டாங்க. கொல்லுவான்னு சொன்ன காத்தமுல் அன்பியா, நபிமார்களுடைய கடைசி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், எங்களுடைய உயிரை விட மேலான நபி. பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவர் முன்னாடி சொன்னார், மக்களே தப்பு தப்புதான், தப்பு தப்புதான், என்னை கொண்டாலும் தப்பு தப்புதான். என் கையில ஒரு சூரியனை வைத்து மறு கையில சந்திரனை வச்சு இதை விடுங்கன்னா நான் விட மாட்டேன்ட்டேன். தப்பு சரியாகாது. அல்லாஹ் சொல்றான், பல்லிக், நபியை போய் சொல்லுங்க, ஏதோ உங்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டதோ சொல்லுங்க. நீங்க சொல்லாம விட்டீங்க, ஃபைல்லம் தஃபால், நீங்க மட்டும் சொல்லாம விட்டீங்கன்னா நீங்க ரிசாலாவை எத்தி வச்சவர் ஆக மாட்டீங்க. அந்த குர்ஆன் ஆயத்து எப்படி முடியுது தெரியுமா? எப்படி முடியுது தெரியுமா? சொல்லுங்க நபியே என்று சொல்ற அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்? வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், மக்களிடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்றான். என்ன செய்வானா? மக்கள்கிட்ட இருந்து வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், இவங்க உங்களை கொல்ல வந்தா நான் பாதுகாப்பேன், போய் சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ், 10,000 பேர் படத்திலிருந்து வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒன்றும் பண்ணலாம் போச்சு. ஊர் முழுக்க ரவுண்ட் அப் பண்ணி ஷேக் ஹசீனா விரட்டினாங்களே, அங்கால கிரௌட், இங்கால கிரௌட், இங்கால கிரௌட், அங்கால கிரௌட் எடுத்து ஆளா இது பண்ணினாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு 10,000 பேர் ரவுண்ட் பண்ணினாங்க. மதீனாவுல ரசூலுல்லாஹ்வோட ரூஹுக்கே வேணும்ண்டாங்க, வெட்டணும்ண்டாங்க. பெருமானார் அஹ்ஸாப் போர் படித்து பாருங்கள். இஸ்லாம் வளர்ந்தது, வந்தவர்கள் தோத்தார்கள், வந்தவர்கள் தோத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கவனமாக மக்களே நீங்கள் புரியணும். இந்த பிரச்சார பணியை நாம் முடக்கி விடுகிற நேரம் தயவு செய்து தப்பு கணக்கு போடாதீங்க. இது நடிகர் திலகம், கதாநாயகன் அதெல்லாம் இல்லை. சத்தியத்தை சொன்னால் எதிர்ப்பு வரும், எதிராளிகள் உருவாகுவார்கள். ஏன்னா அவன் வயிற்றுல பிரச்சனை வருமே, எப்ப கேஜி எடுக்காதீங்க, அது தடுங்கண்டா. விக்கிறவன் என்ன பார்ப்பான்? அவன்கிட்ட உள்ள பணத்திலேயே ரவுடி கூட்டத்தையும் போட்டு அடிடா எடுக்கணுவான். இதுக்காக வேண்டி சத்தியம் ஓயாது. இளைஞர்களே, இந்த சத்திய பிரயாணத்தில் நீங்கள் பயணிக்கணும். நம்ம ஊர் பிள்ளைகளை பாதுகாக்கணும். யுவதிகள் கையில் கொடுக்குறான் டேப்லெட். பாவிகளை எங்க போய் நிக்குது, எங்க போய் நிக்குது? உலகம் சீரழிந்து கொண்டு போகிறது என்று சொன்னால் தாய்மார்களை உஷாராவுங்க. எங்க முன்னோர்கள் மரணிக்கிற எங்க கையை பிடிச்சி எங்களுக்கு வாழ ஊரை தந்தார்கள், பணம் அல்ல வாழ ஊரை தந்தார்கள். அந்த ஊரை குட்டிச்சோறாக்கிட்டா போறோம். உங்க பிள்ளைகளை கையை பிடிச்சி எப்படி மூத்தா போறீங்க? இந்த கேஜி உள்ள ஐஸ் உள்ள ஊர் தந்திருக்கோம்பா. எங்க ஊர்ல அதெல்லாம் விற்கிறவன் நிறைய நிக்கிறான், நீனு போய் அடிச்சு சாவு. பாப்பா ஜனாசாக்கு ஐஸ் அடிச்சுட்டு வருவான். என்ன ஓத வரும், என்ன ஓத வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆச்சரியம். பிள்ளைகளுக்கு ஜனாசாவுக்கு தொழுவிக்கண்டா தெரியாது. என்னன்னு கேட்கிறாங்க, ஜனாசாவுல என்ன துவா ஓதன்னு தெரியாது. ஹஸ்ரத் மக்ரிப் தொழுவிப்பாரு, லுகர் தொழுவிப்பாரு, பெருநாள் தொழுவிப்பாரு, எல்லாம் ஹஸ்ரத் தொழுவிப்பாரு. ஜனாசா மட்டும் ஹஸ்ரத் தொழுவிக்க மாட்டார். ஏன் தொழுவிக்க மாட்டாரு? ஹஸ்ரத் ஜனாசாவுக்கு தெரியாதா, தொழுவிக்க தெரியாதா? யார் குடும்பத்தில் நெருக்கம்னு கூப்பிடுவார், வாங்கண்டுவாரு, நீங்க தொழுவீங்க மாண்டவர். ஏன் அப்படி சொல்றாரு? அது லாஸ்ட் சான்ஸ். கிபிலால நீங்க போய் பள்ளியில தொழுகிற நேரம் ஒண்ணு முன்னுக்கு வச்சிருக்க மாட்டோம். கல்லும் இருக்காது, ஒண்ணு இருக்காது, ஒரு பார்சல் இருக்காது. வெறுமனே கிபிலாவை நோக்கி தொழுவோம். ஒரே ஒரு தொழுகை
முன்னாடி ஜனாசாவை வச்சிருப்போம். மையத்தை வைப்போம், முன்னாடி வச்சு அடக்கிட்டு தொழ மாட்டோம், முன்னாடி கொண்டு வாங்கணும். ஆம்பளைக்கு இந்த பக்கத்துல, பெண்ணுக்கு இப்படி நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஜனாசாவை முன்னாடி வச்சு சஜதா செய்யாம சுஜூது மட்டும் இல்ல நின்று தொழுகிறோமே, அது லாஸ்ட் சான்ஸ். ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஃபைனல் சான்ஸ். ஷிர்க் செய்யாத அடியார்கள் கலந்து கொண்டா ரப்பு ஒரு வாசலை திறக்கிறான். இந்த ஜனாசாக்கு 40 பேர் ஷிர்க் செய்யாதவர்கள் வந்தா நாங்கள் கணக்கு போட்டுறக்கூடாது. எல்லாம் அரசியல்வாதிக்கு லட்சக்கணக்கில் வருவான், அது அரசியல் உள்ளவன் வருவான். அரசியலுக்கு அதுக்குள்ளால் வருவான், ஒரு ஆன்மீகத்தில் அப்படி வருவான். எங்கேயோ தூத்துக்குடியிலிருந்து வருவான், அது மூத்தாயிட்டாரா பிரார்த்தனையோடைய வருவான். அவன் தக்பீரை கட்டின உடனே கண்ணால மலமலன்னு ஓடும். 40 பேர் ஷிர்க் செய்யாதவர்கள் சேர்ந்த வஜபத்தில் ஒரு ஜன்னா, லாஸ்ட் வாய்ப்பு, ஜன்னாவுடைய கதவு திறக்கு. அப்பதான் ஹஸ்ரத் கூப்பிடுவார், மகன் வாங்க பாப்பாக்கு நீங்க தொழுவீங்க. அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை சொல்லி கையை கட்டினதுக்கு பிறகு முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அவுது பிஸ்மியோட சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம். ரெண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவோம். மூணாவது இப்பதான் ஜனாசாக்குரிய துஆ, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸி முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மா, இப்படி போகும் துஆ. இப்போ யார் ஓதணும்? உம்மா ஜனாசா வச்சாச்சு, மகன் ஓதணும். அன்பு தாய்மார்களே, நம்ம தீமைகளை போய் எது நம்முடைய கடைசி பயணமோ அதுக்குரிய சந்ததியை நம்ம செய்யாம விட்டுட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யதுலஹு, அவருக்கு துஆ கேட்கிற ஒரு குழந்தை விட்டுட்டு போட்டும், புள்ளி விட்டுட்டு போட்டும், அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஜனாசாவை முன்னாடி வச்ச பிறகு இந்த நாள் எல்லாருக்கும் வரும், எனக்கும் வரும், உங்களுக்கு வரும், அருமை சகோதரிகளை எல்லாருக்கும் வரும். ஒரு நாள் கேள்விப்படுங்க, நான் மௌத்தாயிட்டேன். ஒரு நாள் நான் இருந்தா நீங்க மௌத்தான்னு கேள்விப்படுவீங்க. அந்த நேரம் எங்க பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் வருவோம். அந்த மாதிரி டைம்ல ஜனாசா தொழிப்பாங்க. ஒரு சகோதரர் என்னோட நெருக்கமாக பழகினார், அவர் ரொம்ப துளைவு. அவருடைய ஜனாசாவுக்கு நான் போகிறேன். அவர் ரொம்ப பணி செய்தவர், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும். ஆனால் ஜனாசாவில் அவர் மகனுக்கு தொழுகை கொடுக்குறாங்க. நானும் பலர்களும் போயிருக்கிறோம். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி போட்டு தக்பீரை கட்டுறோம். அப்புறமேல மூணாவது தக்பீர் சொல்லப்படுகிறது. இப்ப அவருக்காக பிரார்த்திக்கிற நேரம் என்ன நடந்துச்சுண்டா, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபி வஅஃபு அன்ஹு, அது கொஞ்சம் தாண்ட போகலே அடுத்த தக்பீர் சொல்லிட்டாரு. அப்புறம் சலாம் தான். கடுமையான வேதனையாக இருந்தது. அன்பு சகோதரர்களே, நாம் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் கடைசி பயணம் போகிற நேரம் அவர்கள் ஒழுங்கான முறையில் பிரியாவிடை கொடுக்கிற பிள்ளைகளா நிற்கணும். உம்மாவை முன்னாடி வச்சதுக்கு பிறகு அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அதாவது வாப்பா வச்ச உடனே அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், வர்ஹம்ஹு அவருக்கு அருள் புரிந்து விடு யா அல்லாஹ், வஆஃபி வஅஃபு அன்ஹு அவருடைய பிள்ளைகளை எல்லாம் மன்னிச்சு விடு யா அல்லாஹ், பொறுத்துக்கொள்ளு யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸுலஹு அவர் நுழைகிற இடத்தை சங்கையாக்கிறியா யா அல்லாஹ், நேத்து வரைக்கும் சிரிச்சார் யா அல்லாஹ், நேத்து ராத்திரி பார்த்தார் யா அல்லாஹ், டேப்லெட் கேட்டார் யா அல்லாஹ், இன்றைக்கு அவர் எங்களை விட்டு போயிட்டார் யா அல்லாஹ், கண்ணியமா வச்சார் யா அல்லாஹ், இந்த நுழையை கண்ணியமாக்கிறியா அல்லாஹ், அவரை நுழைச்சிட்டு போறோம் யா அல்லாஹ், இந்த 6 அடி கபர்ல நாம வச்சுட்டு போறோம், இதுக்கு மேல அவர் பக்கத்துல உட்கார்ந்து பேச மாட்டோம் யா அல்லாஹ், லாஸ்ட் மூமெண்ட் வஅக்ரிம் நுஸுலஹு அவர் நுழைவை சங்கையாக்கிறியா அல்லாஹ், வவஸி முத்கலஹு யா அல்லாஹ் விசாலமாக்கிறியா அல்லாஹ், அவருடைய நுழைவை விசாலமாக்கிரி, கபர்ல ராகத்தா நிக்கட்டு யா அல்லாஹ், என் வாப்பா யா அல்லாஹ், இப்படி எல்லாம் எங்களுக்கு எங்க உம்மா யா அல்லாஹ், இந்த உணர்வு வரணுமா இல்லையா? வக்ஸில்ஹு பில் மாயி வத்தல்ஜி வல் பரதி யா அல்லாஹ், தண்ணியால குளிப்பாட்டியா அல்லாஹ், பனி கட்டியால குளிப்பாட்டியா அல்லாஹ், குளிர் தண்ணியால குளிப்பாட்டியா அல்லாஹ், நாம குளிப்பாட்டிட்டோம் யா அல்லாஹ். இது என்ன குளிப்பு தெரியுமா? பிடிச்ச தண்ணியால குளிப்பாட்டின கல்புல உள்ள பாவத்தை, அதாவது தண்ணியால குளிப்பாட்டி எப்படி உடம்புல உள்ளத நம்ம குளிச்சா போகுமோ, கல்புல உள்ள அத்தனை நீ குளிப்பாட்டியா அல்லாஹ். தெரியாம செஞ்சிருப்பாங்க யா அல்லாஹ், எங்களை விட்டு போயிட்டாங்க யா அல்லாஹ், இதுக்கு மேல நிக்க மாட்டார்கள் யா அல்லாஹ். அந்த உணர்வு வரணுமே. வெண்மையான ஆடையில் அழுக்குப்பட்டால் எப்படி அந்த அழுக்கு கழுவினா போகுமோ, அப்படி எங்க வாப்பா வாக்கிறியா அல்லாஹ். வாபுதில் குதாரன் கைரம் மின் தாரி வாஹிலன் கைரம் மின் அகலி வஸௌஜன் கைரம் மின் ஜௌஜி.
என்ன சொல்லணுமா? யா அல்லாஹ், இந்த உலகத்தை ஒரு வீட்டை கொடுத்திருந்த யா அல்லாஹ், இதை விட சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்துறியா அல்லாஹ் எங்க உம்மாக்கு, இதை விட சிறப்பான கொடுத்துறியா அல்லாஹ். வாஹிலன் கைரம் மின் அஹ்லி, இந்த உலகத்தில் கொடுத்த குடும்பத்தை விட சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்துறியா அல்லாஹ். வஸௌஜன் கைரம் மின் ஜௌஜிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த துணையை விட சிறப்பான ஒரு துணையை கொடுத்துறியா அல்லாஹ். அந்த பிள்ளைகளை உருவாக்கிட்டீங்களா?